தேர்ட் டெஸ்ட் வந்துட்டு இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 134 ரன் லீடு. இந்த டெஸ்ட் வந்துட்டு ட்ராவை நோக்கி போகும், இல்லை ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இந்தியா வின் பண்ண போகிறாங்கன்னு நினச்சோம். பட் நினப்பு தான்டா பொழப்ப கெடுக்கும்னு நம்ம தமிழன் அஸ்வின் அப்படியே மொத்த இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களை விழுங்கி செமிச்சிட்டாருங்க. 5 நாள் போக வேண்டிய மேட்சை 3 நாளில் இந்தியா ஜெயிச்சிருவீங்களான்னு ஒரு மிகப்பெரிய ஹோப் கொடுத்துருக்காருங்க. இந்த சீரீஸே வந்துட்டு அவர் சரியாக ப்ளே பண்ணல, ஓகேவா? அதாவது 2-3 விக்கெட், அவர் தகுதிக்கு 9 விக்கெட் எடுக்கக்கூடியவருங்க ஒரு இன்னிங்ஸில். பட் இன்னைக்கு 3வது நாள் கம்பேக் பண்ணியிருக்காரு, ஃபைப்பர் பண்ணியிருக்காருங்க முக்கியமான நேரத்தில். அதான் மொத்த இங்கிலாந்து டீமை வந்துட்டு அப்படியே விழுங்கி செமிஸ்டர் அனகுண்டப்பா மாதிரி. மேலும் இந்திய சொந்த மண்ணில் 352 விக்கெட், அதாவது அதிக விக்கெட் எடுத்த முதல் பவுலர் வந்துட்டு அஸ்வின் என்று ஒரு மிகப்பெரிய உலக சாதனையை தட்டி தூக்கியிருக்காரு. இதற்கு முன்பு அனில் கும்ப்ளே தான் இந்திய சொந்த மண்ணில் 350 விக்கெட் எடுத்திருந்தாருங்க. பட் அந்த சாதனையை வந்துட்டு இன்னைக்கு பிரேக் பண்ணிட்டார் ஃபைஃபர் எடுத்ததுனால. சேம் டைம் இங்கிலாந்து வந்துட்டு ஜெயிச்சிருவாங்கன்னு ஆச்சராக்கும் பூச்சராக்கும்னு குதிச்சாங்க. 134 ரன் லீடு. பட் என்னங்க சொல்கிறது, டெக்குமுக்கு பண்ணி விட்டார் அஸ்வின். அவரோட பவுலிங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேறு மாதிரி டெக்குமுக்குமா தாங்க அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களுக்கு ஒன்றுமே புரியலை. டப்பு 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 டப்புன்னு விழுந்துட்டாங்க. இந்தியா வந்துட்டு 145 ரனில் அவங்கள ஆல் அவுட் பண்ணிட்டாங்க என்றே சொல்லாங்க மிகப்பெரிய இங்கிலாந்து டீமை. இந்த நிலையில் டார்கெட்டே வந்துட்டு 194 தான். இந்தியா ஃபைனல் இன்னிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. விறுவிறுன்னு வீசிட்டார் ரோஹித் சர்மா. ஒரு 4 சிக்ஸர் அண்டு 4 பவுண்ட்ரி அண்டு ஜெய்ஸ்வால் சொல்லவே தேவையில்ல, அடித்து பிரிச்சுட்டாங்க. 3வது நாள் கம்ப்ளீட் ஆகும்போது இந்திய ஸ்கோர் வந்துட்டு கிட்டத்தட்ட 50 நெருங்கிடுச்சுங்க. நாளைக்கு என்ன ஒரு 150 ரன் அடிக்கணும், ஈஸியாக அடிச்சிருவாங்கன்னு வைங்களேன். 4வது டே வின் பண்ணிட்டாங்கன்னா WTC பாயிண்ட் டேபிளையும் முதல் பிளேஸ் வந்துடுவாங்க. அண்டு என்னங்க சொல்கிறது, இந்த டெஸ்ட் சீரிஸையும் பீட் பண்ணிடுவாங்க. இதற்கு ஒரு முக்கிய பங்காக வந்துட்டு இந்த டெஸ்ட்டில் தேர்ட் டெஸ்ட்டில் அஸ்வின் இருந்திருக்காரு. அண்ட் அதை விட வந்துட்டு இங்கிலாந்து டீமே வந்துட்டு ஒரு சிறுவனுக்கு ரசிகனாக மாறி இருக்காங்க. அந்த நிகழ்வை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கூஸ் பம்பாக இருக்குங்க. ஜூரல், அதாவது இந்தியா வந்துட்டு 150 முதல் இன்னிங்ஸில் 7 விக்கெட்டை விட்டாங்க, கிட்டத்தட்ட 6 விக்கெட்டு. அதுக்கப்புறம் ஒரு சிறுவனுங்க தோனி இடத்துல இறங்கி ராஞ்சியில் இன்னொரு தோனி உருவாயிருக்காரு என்றே சொல்லாங்க. டெஸ்ட்டில் ஜூரல் ஒரு சின்ன சிறுவன் தான். அவர் வந்து இறங்கி அடுத்து ஒரு 90 ரன் விளாசினாருங்க. மேட்சோட சுச்சுவேஷன் அழகாக புரிஞ்சு ப்ளே பண்ணார். சிக்ஸர் மூலம் தாங்க ரன்னை கன்வெர்ட் பண்ணுறாரு. 6 சிக்ஸர் வீசினார், ஓகேவா? மிரண்டுட்டாங்க. அதாவது ஒவ்வொரு இங்கிலாந்து பிளேயர்களும் அவர் அடிக்கிறத பார்த்து ரசித்தாங்க என்றே சொல்லாங்க. டெபியூ மேட்ச்சில் வந்துட்டு சதம் அடிச்சிருவாருன்னு தான் அதாவது இங்கிலாந்து பிளேயர்களே என்கரேஜ் பண்ணாங்க. ஆனால் அவுட் ஆகிட்டாருங்க எதிர்பாராத விதமாக டாம் டெட்லி ஓவரில். அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆகிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் போனார் பாருங்க. ஒட்டுமொத்த இங்கிலாந்து பிளேயர்களும் இந்த சில பிளேயர்கள் ரிட்டையர் ஆகும்போது அந்த 4 லைனில் இந்த சைடு அந்த சைடு நின்று வழி அனுப்புவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜூரலை வந்துட்டு இங்கிலாந்து பிளேயர்கள் வழி அனுப்புனாங்க. ஒரு எதிரணி டீம் இப்படி ஒரு பிளேயரை வழி அனுப்புவது இதுவே முதல் முறை என்றே சொல்லாங்க டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில். அந்த அளவுக்கு வந்துட்டு இங்கிலாந்து பிளேயர் அவருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. அவருமே ஒரு மிகப்பெரிய சல்யூட் பண்ணார் இங்கிலாந்து டீமுக்கு அண்ட் இந்திய டீம் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு. அவர் சல்யூட் அடிக்க இன்னொரு ரீசன் வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு ராணுவ வீரருங்க. இப்போ வந்துட்டு ரிட்டையர் ஆகிட்டாருன்னு வைங்களேன். அவங்க அப்பாவை நினச்சும் மிகப்பெரிய லெவலில் சல்யூட் பண்ணார் என்பது குறிப்பிடத்தக்கது.